சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செல்வத்தோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் செல்வத்தோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கூட்டிகிட்டு அருண் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் தானே எப்படியாவது அவரை வெளியே எடுக்கிறதுக்கு சொல்லணும், நீங்கள் போலீஸுங்கிறதுனால அவங்க வந்து வெளியே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, என் குழந்தலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருப்பாங்க. என் அம்மாவை கொண்டிருக்க அவனை நான் சும்மா விடுவேன், அவன் ஜெயிலே கிடந்து சாகட்டும், அதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, நீங்கள் முத்து மேலே இருக்க கோவத்தை வந்து இவர் மேலே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் அவன் மேலே கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக முத்து மீனா வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவரை வெளியே விடுற மாதிரி இல்லைன்னா அதனால தான் வந்து கெஞ்சி பார்க்கலான்னு கெஞ்சி பார்த்தோம், ஆனால் இவர் மேலே கை வைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம சீதாவையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அருண். இன்னொரு பக்கம் வீட்டில் அண்ணாமலை விஜயா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ருதியோட அப்பா தானே இந்த வேலை பார்த்துருக்காரு, கால் அடைச்சி உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் இந்த ரவி வந்து அங்கே போய் பணம் கேட்டால் தப்பு தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன தான் முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதிக்கிட்ட தான் பேசி எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதிக்கும் கோவம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே பார்லர் அம்மாவை வந்து நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும், அவள் என்னை ஏமாத்திருக்காள் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ரவி வந்து வீட்டுக்கு வர்றாரு. அப்போ முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உன்னை தப்பாக சொல்லிட்டேன், நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினச்சிருக்கணும், நான் தான் உன்னை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் நம்ம முத்து சொல்கிறாங்க, நீ தாண்டா இந்த வீட்டில் என்ன நம்புவ, நீனே என் மேலே வந்து சந்தேகப்பட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நீ என் தம்பிடா, நான் அதை எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.